இன்றைக்கி பூசணி விதை வச்சு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பூசணிக்காய் கட் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற விதைய எடுத்து அப்படியே கழுவிட்டும் காய வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட எடுத்து மண் படாமல் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா காஞ்ச கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து இல்லாதனால இதை சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, 2ம் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து கலர் மாறட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடலை அப்படின்னா வந்து பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, வேணும்னா இதில் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. அதையும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்து கொட்டிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாய் நான் ஒரு 10 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து சூட்லேயே வறுபட்டால் அதை எடுத்து உடைக்கிறப்ப உடையணும், அந்தளவுக்கு வறுபடணும். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சிம்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து உடைச்சோம்னா அப்படி பொடி பொடியாக ஆகும். அந்தளவுக்கு வறுபட்டுரும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு அகலமான வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டு தட்டி நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கல. அந்த பூசணி அந்த இதோட ஸ்மெல்லு வந்து பொடியில் இருக்கணுங்கிறக்காக நான் வந்து பூண்டு சேர்க்கல. நீங்கள் சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸில் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பூசணி விதை வந்து லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னே இருக்கட்டும். இதில் வந்து ஜீரகம் சேர்க்குறது, பூண்டு சேர்க்குறது, இன்னும் வேறு ஏதாவது சேர்க்குறதுலாம் உங்கள் இஷ்டம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கிடைப்பாங்க. நான் கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்துப்பேன். இந்த டைம் வந்து பூண்டு சேர்க்க வேண்டாம், இந்த விதையோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக. எங்கள் ஆத்தாலாம் பொடி பண்ணாங்கன்னா அதில் பூண்டே சேர்க்க மாட்டாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணணுன்னு பண்ணேன். பூண்டு சேர்க்குறதுனா வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டில் வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.